கரூர்ல ஏற்பட்டிருக்கிற இந்த 40 பேர் மரணம் உலகையே வந்து பெரிய அளவில் துன்பத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது. இதனுடைய பின்னணி பல்வேறு விதமாக இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வருது. நம்ம எல்லாரும் பார்க்குறோம். முக்கியமா அதுல இன்னைக்கு தாவேகாவை சார்ந்த ஆதவ அர்ஜுனா என்ன சொல்றாரு, அந்த பகுதியினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இந்த நடந்த அந்த கலவரத்திற்கும் அல்லது அந்த இறப்பிற்கும் தொடர்பு இருக்குது. அதனால வந்து அவர முதல்ல விசாரிக்கணும். நீதிமன்றம் வந்து அவர விசாரிக்கணும். அதாவது அவருக்கு தான் பெரிய தொடர்பு இருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பா இதுல ஒரு சொன்ன கருத்துல மாற்று கருத்து இல்ல. எப்படின்னு கேட்டா, விக்கிரவாண்டியில கூட்டம் நடக்குது, ஒரு பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து மதுரையில மாநாடு நடத்துறாங்க, பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உங்க திருச்சியில நடத்திட்டாங்க. இன்னும் 2, 3 இடத்துலலாம் நடத்துனாங்க இல்லையா? அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் நாமக்கல்ல அதிலிருந்து பக்கத்துல இருக்கிற நாமக்கல்ல நடத்தும்போதும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்க மட்டும் வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. அதுவும் வந்து நீ மற்ற ஊர்லலாம் போயிட்டு வந்துடலாம். நான் இந்த ஊரில் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் பாலாஜி நேரடியாக வந்து இதில் தலையிட்டு பண்ணியிருக்கிறார்ன்ற அளவுக்கு நிறைய செய்திகள் இருக்குது. ஒருத்தர் வந்து பதிவு போடுறாரு, இன்னைக்கு சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முகநூலில் பார்த்தேன். அதாவது 3:45க்கு போடுறாரு அன்னைக்கு 27ஆம் தேதி 3:45. இது நடக்கிறது எப்போ 7:30 மணிக்கு மேலே, சரிங்களா? 3:45க்கு அவர் போட்ட பதிவு இருக்குது. அதே ஆள் வந்து அதாவது வந்து கரூரில் ஒரு மகாமகம் நடக்கும், ஜெயலலிதா குளிக்க போயிட்டு 100 பேர் செத்து போயிட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னொருத்தர் வந்து பதிவு போடுறாரு. இவர் யார்? இந்த 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆவடி சுரேஷ்னு ஒருத்தர், அவர் வந்து திமுககாரரு. அவர் ஸ்டாலின் கூட எடுத்த புகைப்படமெல்லாம் இருக்குது. அதுதான் வந்து நிறைய சமூக வலைதளங்களில் அந்த செய்தியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படி வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து இதை செஞ்சிருப்பார், இதில் தலையிட்டு செஞ்சிருக்கிறாருன்றதுக்கு ஆதாரமாக இன்னும் பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் கல்லெறிஞ்சிருக்காங்க. சிலர் சொல்கிறாங்க கத்தி வச்சு இப்படி கீச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்ம ரொம்ப நம்ம அதெல்லாம் வந்து சொல்கிற விஷயம். கல்லெறிஞ்சதை நம்ம பார்க்கல, ஆனால் செருப்பு எறிகிறாங்க. ஆமாம், வீடியோவில் நம்ம அதை ஒரு யோசிச்சு பாருங்களேன். அங்கே வந்து எதிரின்னு ஒருத்தன் வந்து மாட்டினான்னா அவனை சட்னி ஆகிடுவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் ஒரு 10 பேரே போயிட்டு செருப்பு எறியட்டும், இவன் தான் செருப்பு எறிஞ்சான்னு தெரிஞ்சுன்னா அந்த கூட்டம் என்ன பண்ணும்? காலில் போட்டு நசுக்கியே மிதித்து சாவடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய கூட்டம்.